பாரம்பரிய பலகாரம் ஜவ்வரிசியில் பண்ணுவாங்களாம். அது எனக்கு தெரியாது. நானும் குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் அது மாதிரி சாப்பிட்டதில்ல. பாயாசம், வடகம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சாச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு வந்துட்டு வேக வச்சு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். தேங்காயும் கடலப்பருப்பு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து அதை லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, பருப்பு தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்து இந்த பூரணம் மாதிரி ரெடி பண்ணி நெய் விட்டு இறக்கிருங்க. அப்புறம் ஜவ்வரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி அதில் வந்துட்டு பூரணம் பிடிச்சிக்கோங்க. பூரணத்தை வச்சு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டுக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஜவ்வரிசி மாவு அந்த இதை நம்ம பிசையும் போது கொஞ்சம் தண்ணி மாதிரி பதத்துக்கு இருக்குது, நமக்கு பிடிக்க வராது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இதை அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சாலே போதுங்க, ரெடி ஆயிரும். இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது, அதாவது ஜவ்வரிசியில் இந்த மாதிரி ஒரு பலகாரம் நம்ம செஞ்சு கொடுக்குறது வயிற்றில் வந்து கேஸ்ட்ரிக்கு இல்லாட்டா வந்துட்டு இந்த எரிச்சல் புண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. வயிற்று புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் அந்த பால் ஊற்றாமல் அப்படியே பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக்.